ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக்ஃபுட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாய் புண்ணுக்கு, வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இந்த கீரை. பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தொக்கு ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். இது வந்து சப்பாத்தி சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பூண்டு பல்லு சேர்த்துருக்கேங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நாம் அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ அதை அரைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு ஒரு வரமிளகா 4-5 பூண்டு பல்லு தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பொருள்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெய் வந்து நமக்கு நல்லா பிரிகிற அளவுக்கு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா நம்ம வேக விட்டுறலாம். இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதக்காமல் அரைச்சதுனால அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரையை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4-5 வாட்டி அலசிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் தேவைப்படாது. இந்த கீரையிலேயே நமக்கு தண்ணி அதிகமாக வரும். இப்போ எல்லா கீரையும் நம்ம இதோட சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேக விட்டுறலாங்க. பாருங்கள், நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. நல்லா நமக்கு தண்ணி வந்து பிரிஞ்சு கீரை சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால அது கூட நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டோம்னா ரொம்ப அருமையான தொக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கீரை வந்து ரொம்ப குக் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு நமக்கு ரெடியாக இருந்தால் போதும். சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.